ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதியில் நான் தங்கியிருக்கிற அக்கமடேஷன் டூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது அக்கமடேஷன் டூர் கிடையாதுங்க. ஒரு ஹோம் டூர் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சின்ன இடமா தான் இருக்குது. வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெளியே நாங்கள் இந்த மாதிரி ஒரு செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஸ்டெம்பை மட்டும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம், ரோஸ் ஸ்டெம்பை. சரி வாங்க, இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதான் மெயின் டோரு. இதை திறந்துட்டு போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹாலு. ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து அக்கமடேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோங்க. ஆனால் இங்கே அக்கமடேஷனை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அழுத விஷயமே இதுக்காக தான். ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வந்தோம், அதெல்லாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த அக்கமடேஷனை பார்த்தோன்னே நாங்கள் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணோம், அழவும் செஞ்சோம். ஏன்னா வந்து நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. நான் வீடியோலாம் பார்த்துட்டு 2 பேத்துக்கு ஒரு ரூமு, ஒரு செப்பரேட்டான கிச்சனு அந்த மாதிரிலாம் இருக்கும், பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது வந்து ஒரு புதுசாக ஆரம்பித்த ஒரு கிளினிக்கு. இங்கே நர்ஸஸ் ஸ்டாஃப் மொத்தமாகவே 10 பேர் தான் இருக்கோம். ஒரு வீட்டை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து இது அக்கமடேஷனாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே டோட்டலாகவே 3 ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு டெரஸ் தான் இருக்குது. அது வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்க்ரீஸ் பண்ண நாங்கள் அக்கமடேஷன் வந்து மாற்றி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஹாலு. இங்கே ஒரு சோஃபா கூட இல்லை, உட்காந்துக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கே ஃப்ரிட்ஜில் வந்து எங்கள் எல்லாரோட திங்ஸுமே இதுக்குள்ள தான் வச்சுருக்கோம். ஃபுல்லாக இருக்குது ஃப்ரிட்ஜு, ஃபுல்லாக இருக்குது ஃப்ரிட்ஜு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசரில் ஃபுல்லாக சிக்கனு, மட்டனு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இங்கே நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள் இருக்காங்க. பிலிப்பியன்ஸ், சூடானீஸ், இந்தியன்ஸ் அந்த மாதிரி இருக்கனால அவங்களோட திங்ஸ் மொத்தமுமே இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ ஹாலில் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு ஏசி இருக்கும். இங்கே வந்து ஹீட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஏசியும் ஒர்க் ஆகும். ரெண்டுமே இதில் இருக்கும். எல்லா ரூம்லையுமே ஹாலில் இருக்கும். கிச்சனை தவிர நீங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா ரூம்லேயும் ஒரு ஏசி வித் ஹீட்டரோடையே இருக்குங்க. ஓகேவா? அடுத்து நாங்கள் நம்ம கிச்சனை போய் பார்க்கலாம். ஓகே வாங்க. இதுதாங்க எங்கள் கிச்சன். உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாலாம் இருக்காது. ஒரு சாதாரண ஒரு கிச்சன் தான். இங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் கூட கிடையாது, நார்மல் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி வாங்க. இது பாருங்க, இதுதான் எங்களோட கிச்சன். இது வந்து ஒரு சின்ன ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் தான் கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து இங்கே ஒரு மைக்ரோவேவ் ஒரு அவனும் இங்கே இருக்குது. இது ரெண்டுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து சமைச்சோம்னா அந்த ஃபுட்டை வந்து 2 days வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த அவன் அந்த மைக்ரோவேவ் இருக்கனால தான் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்பப்போ எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இங்கே வந்து அந்த கபோர்ட்ஸில் வந்து தனித்தனியாக வச்சுருக்கோம். இங்கே எங்களோட திங்ஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கோம். இது வந்து இங்கே நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம்னா கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து இங்கே சிலிண்டர் பாருங்க. இந்த சிலிண்டர் கூட இங்கே நாங்கள் தாங்க வாங்கிக்கிறோம். இங்கே வந்து எங்கள் அக்கமடேஷன்லேருந்து ஒன்றும் ப்ரொவைட் பண்ணலை. இந்த சிலிண்டர் கூட நாங்கள் ஓனாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அதனால் சிலிண்டர் விலை இங்கே கம்மி தான். நம்ம ஊர் காசுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 400 rupees வருது. இது 3 பர்னர் இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்குது. அப்புறம் ஒரு ஹீட்டர் இங்கே இருக்குது, ஹீட்டர். ஓகே. இதுதாங்க என்னோட கபோர்டு. நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே வாங்க. இங்கே வந்து இப்போதாங்க இந்த ஒரு மிக்சி வந்து அவங்க அக்கமடேஷன்லேருந்து ஒரு மிக்சி கூட கொடுக்கலைங்க. மிக்சி இல்லாமல் ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தாங்க இந்த மிக்சி வாங்கினோம். இது எவ்வளோன்னா 100 ரியால் வருது. அந்தளவுக்கு இது வந்து ஒர்க் ஆகலை. சின்ன சின்ன ஜூஸு அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கலாங்க. இன்னும் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு மிக்சி இருக்குது, ஒரு மைக்ரோவேவ் இருக்குது, ஒரு அவன் இருக்குது, அப்புறம் ஒரு 3 பர்னர் கேஸ் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு ஸ்மால் கிச்சன் தான். இங்கே தான் நாங்கள் இந்த 10 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் வந்து சமைச்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டியூட்டினால எங்கள் டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை டியூட்டி போகிறதுக்கு முன்னாடியோ வந்து சமைச்சுக்குவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வெளியே ஒரு சின்ன ஒரு வராண்டா மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. இது ஒரு சின்ன இடம் தான், இருக்கிற ஒன்றும் எல்லாம் இல்லை, சும்மா கார்பேஜ் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஒரு சிங்க் இருக்குது. அப்புறம் பாருங்களேன், இங்கே ஒரு டோர் இருக்கா. இந்த டோர் எப்படின்னா இதை திறந்தோம்னா நம்ம வந்து அவுட் சைட் போயிடும். அவுட் சைட் நம்ம வந்தவங்கள என்ட்ரன்ஸ் ஆகிறவங்கள அந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த ரூமுக்கு தனியாக இங்கே ஒரு டோர் இருக்குது, அது வழியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த டோரை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம உள்ள போய்க்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்து வாங்க இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே பாருங்க, இந்த ரூமில் ஒரு டாப் லைட் இருக்கா, நைட் லைட் இருக்குது. அப்புறம் அடுத்து நம்ம பெரிய லைட். ஓகே, இந்த ரூம் இப்படி தாங்க இருக்குது. கீழே பாருங்களேன், இந்த ரூமில் மட்டும்தான் இந்த மாதிரி கார்பெட் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்குது எங்கள் ரூமு. நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்டு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு பெட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராயர், பெட்டு பக்கத்துலேயே இருக்கிற இந்த மாதிரி ஒரு ட்ரா இருக்குது. அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க, வித் லாக்கோட இருக்குது. இந்த ஒரு கபோர்ட் இங்கே இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிலிப்பியனும் ஒரு இந்தியன்ஸ் இருக்காங்க. இது வந்து ஒரு பிலிப்பியனோட பெட்டு, இது வந்து ஒரு பிலிப்பியனோட பெட்டு. அவங்க மெயினாக வந்து இந்த பொண்ணு வந்து அவங்களோட இடத்த வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. டெடி பியர் இது வந்து பிஜினாவோட டெடி பியர், பிஜினாஸ் பியர். ஓகே, அது நல்லா வச்சிடலாம். அடுத்து க்ளோஸ் பீஜா. இதான் பிஜினாவோட ப்ரேயர் ஏரியா, மேரி மாதா ஜூம் கத்தீஜா. ஓகே, பாருங்க, லேப்டாப் வச்சு எந்நேரமும் படிச்சுட்டே இருக்கும் பஜ்ஜி. இது வந்து பிஜினாவோட கபோர்டுங்க. என்னக்கா இங்கே இருக்கிறதுலையே நிக்கிதாங்க எங்களோட மோஸ்ட் சீனியர் சிஸ்டர், அதாவது பிலிப்பியன் சிஸ்டர், மோஸ்ட் சீனியர் சிஸ்டர். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இருக்காங்க. அங்கே பாருங்க எவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்காங்க, எவ்வளோ ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸு. ஒரு ட்ரெஸ், ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு காஸ்டியூம் வேணும்னு கேட்டாலும் இங்கே வந்து நான் வாங்கிக்குவேன். இட்ஸ் வெரி குட் சோல். வி ஆர் லைக் ஆல் லைக் நிக்கி கத்தீஜா. சரி வாங்க, இந்த ரூமுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க, இதாங்க பாத்ரூமு. இந்த ரூமுக்குன்னு ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. அப்புறம் ஒரு இது இருக்கு. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஹீட்டர் இருக்குங்க. இங்கே வந்து ஹீட்ரு, ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் ரெண்டுமே வரும். இந்த டேப் இருக்கு, ஒரு டாய்லெட் செட் இருக்கு, ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. வாங்க, இதுதான் நம்மளோட 2வது ரூமு. இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு டாக் பொம்மை. எலிகாட்டு. ஓகே, இங்கே மொத்தம் வந்து 4 பெட்டு இருக்குது. இங்கே நம்ம 2 இந்தியன்ஸும் 2 சூடானீஸும் இருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி கலந்து தான் இருக்கோம், டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸு. எங்களுக்குள்ளே பெருசாக இந்த சண்டையெல்லாம் வராது. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து எங்கள் இடத்த வந்து வச்சுக்கிறோம். இங்கே பாருங்க, இது வந்து சூடானீஸ் இடம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க என்னோட பிளேஸு, இதுதான் என்னோட பெட்டு. நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோட பெட்டு. எனக்கு ஒரு பெட்டு, அப்புறம் ஒரு கபோர்டு, தென் ஒரு ட்ரா, தென் ஒரு கபோர்டு இருக்கு. இங்கே லாக் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவையானதை. இதாங்க என்னோட பெட்டு, பார்த்துக்கோங்க. இந்த பெட்டில் தான் நாங்கள் வந்து முக்கால்வாசி நேரம் இருப்போம். எங்களோட அழுகை, சிரிப்பு எதுவாக இருந்தாலும் இந்த பெட்டில் தான். இது நம்ம 2வது ரூம் பார்த்துட்டோமா? அதுக்கப்புறம் இதுதான் 3வது ரூமு. இங்கே வந்து நாங்கள் ஒரு 3 தமிழ் மெம்பர்ஸ் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு சிங்க்கு. அப்புறம் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. சேம் அதே மாதிரி தான். ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சும்மா வெளியே இருந்து மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு 3 பெட் இருக்குது. டூ மச். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு டெரஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து துணியெல்லாம் நம்ம காயப்பட்டுக்கலாம். ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அக்காமடேஷன் டூர். இது வந்து அக்காமடேஷன் கிடையாது, ஒரு ரூமை வந்து ரெண்டுக்கு எடுத்து வந்து அக்காமடேஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுமே இந்த அக்காமடேஷன் பார்த்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி நாங்கள் ஃபஸ்ட்டு அழுத விஷயமே இதுக்காகத்தான். பரவாயில்ல, இருந்தாலும் போக போக நாங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.